ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கொழும்பில் வந்து போர்ட் சிட்டியை பார்க்குறதுக்காக வேண்டி தான் போய்கொண்டிருக்கோம். போர்ட் சிட்டி எப்படி இருக்குன்றத தொடர்ந்து வீடியோ பகுதியினூடாக காத்திருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஹாய் கைஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் போர்ட் சிட்டியை பார்க்குறது தான் வந்திருக்கோம். நீங்கள் எத்தனையா வந்து இந்த போர்ட் சிட்டியை பார்க்குறதுக்காக வேண்டி வந்திருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் தான். ரைட். எனக்கும் ஒரு புது அனுபவம். இதுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்கின்றதை பார்க்க போகிறோம். இலங்கையின் மிக முக்கியமான ஒரு கேந்திர ஸ்தலம். அங்கால வர்த்தகத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக துறைமுகம் பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளே இந்த போர்ட் சிட்டியும் இருக்குது. இந்த போர்ட் சிட்டிக்குள்ளே என்னென்ன அடங்கி இருக்குன்றதை தொடர்ந்து வீடியோ பகுதியில் நான் நினைச்சிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. ஓகே உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கின்றோம். போகிற வழியில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவம் என்னன்றதை வீடியோவின் இறுதி பகுதியில் நான் கூற இருக்கின்றேன். மறக்காம நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. அது மட்டுமில்லை, நாங்கள் போகின்ற அந்த மாலை நேர இந்த வேளையில் வந்து மழை வந்து எங்களை வரவேற்று தான் கூறிக்கொள்ளலாம். அது மட்டுமில்லை, நாங்கள் இந்த போகின்ற இந்த ஃபோர்ட் சிட்டி பயணமானது ஒரு இரவு பயணமாகத்தான் அமைந்திருந்தது. பல அழகான விடயங்களை இந்த வீடியோ பகுதியினூடாக நினைத்திருக்கின்றேன். தொடர்ந்தும் பாருங்கள் நண்பர்களே. ஒரு அழகான ஃபோர்ட் சிட்டியை இந்த இரவு பொழுதில் காண காத்திருக்கின்றோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து போய்கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ஓட்டுகளை வந்து எங்களுடைய தலைவருக்கு போடுங்க. அப்படி இப்போ ஒரு திரும்புவார் பாருங்க. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க! இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். இந்த இரவு நேரத்தில் ஃபோர்ட் சிட்டியில் இருந்த அந்த கொழும்பு நகரத்தை பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு வண்ணமயமான ஒரு அழகை காணக்கூடியதாக இருந்தென்றால் சொல்லலாம். அதனை நாங்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள். மிக அழகான அந்த கொழும்பு நகரம் இந்த ஃபோர்ட் சிட்டியில் இருந்து பார்க்கும்போது எவ்வாறு இருக்கின்றது என்பதனை இந்த வீடியோ தொகுப்பினூடாக உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. இது ஒரு அழகான ஒரு அரிய சந்தர்ப்பம் என்று தான் சொல்லலாம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமில்லை, இன்னமும் பல விசேடமான அழகான இடங்களை நான் இப்பொழுது காட்டியிருக்கிறேன். அது மட்டுமில்லை, நான் இந்த போய்கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதி உண்மையிலேயே வந்து இந்த ஃபோர்ட் சிட்டியின் இந்த பீச்சுடன் சேர்ந்திருக்கிற இந்த கடை தொகுதியை பார்க்க போனால் மிகவுமே ஒரு மயமாக வந்து இந்த ஃபோர்ட் சிட்டியின் கடைகள் வந்து மிக அழகாக காட்சியளித்தது என்று கூட தான் சொல்லலாம். அது மட்டுமில்லை, இந்த ஃபோர்ட் சிட்டியின் இந்த கடைகளுக்கு இருக்கும் இந்த சுவர்களை பார்க்கும்போது ஒரு அழகான சித்திரங்களை இந்த இடத்தில் வரைந்திருக்கிறார்கள் என்று கூட தான் சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். ஃபோர்ட் சிட்டியில் மிக முக்கியமான அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அந்த பீச்சுக்கு இப்போ வந்த இடத்துல இப்போ எங்களுடைய நண்பர்கள் வந்திருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபோர்ட் சிட்டி எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த அளவில்? இது உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. குளிர்ச்சியாக இருக்குதா? அடுத்து தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் எல்லாம் நிறைய இருக்குது. நல்லா காற்று வாங்கலாம். ரைட். நீங்களும் இதே போல் இடத்த வந்து ரசிங்க. அது மட்டும் இல்லை, நிறைய உணவுகள் இருக்குது, வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன கொஞ்சம் விலை கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. சரி, பரவாயில்ல, எதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் பல வீடியோக்களை நான் போடுறதுக்கு இருக்கோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். பாய்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இப்போ வந்து இந்த சித்திரங்களை வரைந்த கைகளுக்கு உண்மையாகவே வாழ்த்துக்களை தான் கூறலாம். அது மட்டுமில்லை, இப்போ நாங்கள் இப்போ உள்ளே போய் வந்து அந்த கடைகளை பார்வையிட போகின்றோம், அதை விட அந்த உணவுகளை ருசிக்கப் போகின்றோம் என்று தான் கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். போகின்ற வழியிலேயே அங்கே பார்த்தால் ஒரு வண்ணமயமாக காட்சியளித்து கொண்டிருந்தது இந்த ஃபோர்ட் சிட்டியின் இந்த முக்கியமான இந்த கடை தொகுதி பகுதி. அது மட்டுமில்லை, இந்த இடத்தின் ஊடாக நாங்கள் செல்கின்ற போது ஒரு வேற லெவலான ஒரு ஃபீலை தான் உணரக்கூடியது. உண்மையாகவே பார்க்க போனால் ஒவ்வொரு கடைகளும் பிரமாதமான ஒரு அழகை கொண்டிருந்தது. அது மட்டுமில்லை, உணவுகளும் கூட பல வகையான உணவுகள் இங்கே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமில்லை, உண்மையாகவே பார்க்க போனால் இந்த கடை தொகுதியில் ஒவ்வொரு கடைகளிலும் வந்து சீனர்கள் இங்கே இருப்பதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே வந்து சீனாவுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஃபோர்ட் சிட்டி இப்பொழுது வந்து மிக அழகாக இருப்பதையும் அதையும் விட சீனர்களின் கைவசத்தில் இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தான் குறிப்பிடலாம் இந்த ஃபோர்ட் சிட்டியில். அது மட்டுமில்லை, நாங்கள் இப்பொழுது வந்து இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த உணவுகளை ருசிக்க இருக்கின்றோம். அதையும் விட இங்கே பார்க்க போன ஒரு அழகான இந்த கடற்கரை தொகுதி மிக அழகாக இருந்தது. அங்கே பல சின்ன பிள்ளைகள் குளிப்பதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த இரவு நேரங்களில் கூட. அது மட்டுமில்லை, இங்கே பார்க்க போனால் இந்த கடை தொகுதியை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அழகாக இதனை வடிவமைத்து இருக்கிறார்கள். நீங்களும் மறக்காமல் இந்த ஃபோர்ட் சிட்டிக்கு வாங்க, இந்த அழகு ரசிங்க, இங்கே இருக்கிற உணவுகளை ருசித்து பாருங்கள். பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இந்த இருக்கிற வேன்லாம் வந்து நாங்கள் இப்போ நாங்கள் திரும்பி போகிறோம் இதே வேனில். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபோர்ட் சிட்டியை பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு அழகான இடத்தை தான் நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதே மாதிரி இந்த வீடியோ பகுதியின் ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு சம்பவம் நடந்தது இங்கே என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த சம்பவம் என்னவென்றால் மிகவும் ஒரு சோகமான சம்பவம். நீங்களும் இந்த சம்பவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று தான் கூறுகிறேன். அந்த என்ன சம்பவம் மட்டும், நாங்கள் இந்த இடத்துக்கு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். ஆனால் பஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு போக முடியாது என்று எங்களை நிறுத்தி இருந்தார்கள். அதுக்கு பதிலாக அவர்கள் ஒரு வேனை தந்திருந்தார்கள். அந்த வேனின் கட்டணம் 4000 ரூபாய் என அறவிடப்பட்டிருந்தது. மிகவும் ஒரு சோகமான கதை தான். ஆனாலும் நாங்கள் ஃபோர்ட் சிட்டியை பார்க்க வேண்டும் இல்லையா, அதற்காக நாங்கள் வந்து இந்த வேனில் ஏறி இந்த 4000 ரூபாயை கொடுத்து கொண்டு நாங்கள் இந்த ஃபோர்ட் சிட்டியை பார்க்க சென்றிருந்தோம். இப்பொழுது நான் பயணித்து கொண்டிருக்கின்றது அந்த வேன் தான். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ பகுதியினராக உங்கள் யாவரையும் சந்திக்க காத்திருக்கிறேன். நன்றி நண்பர்களே.